Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 999 புள்ளிகள் சரிஞ்சு 76,664 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 275 புள்ளிகள் சரிஞ்சு 23,897 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அட்வான்சஸ்ல 863 பங்குகளும், டிக்ளைன்ல 2,429 பங்குகளும் இருக்கு. 52 வீக் ஹைல 95, 52 வீக் லோல 29, அப்பர் சர்க்கியூட்ல 78, லோயர் சர்க்கியூட்ல 95 பங்குகளும் இருக்கு. செக்டோரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா செக்டர்ஸுமே நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தையினுடைய இந்த நிலை ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். குட் சார், இன்னைக்கு சந்தை திரும்பவும் ஒரு சரிவுல முடிஞ்சிருக்கு. இந்த சரிவு இந்த ஈரான் பிரச்சனையின் தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கா சார்? அந்த ஒரு அண்டர் டோன் எப்போதும் மார்க்கெட்டை நெகட்டிவான ஒரு சென்டிமெண்ட்ல வச்சிருக்குங்கிறது உண்மை. பட் இன்னைக்கு குறிப்பா இறங்குனதுக்கு பல்வேறு காரணங்களை சொல்லலாம். அப்கோர்ஸ் நீங்க சொன்ன இன்டர்நேஷனல் காரணங்களால், சர்வதேச காரணிகள் அதெல்லாம் ஒரு பக்கம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸுமே இன்னைக்கு ஸ்லைட்லி வீக்கா தான் இருந்தது. பெரும்பாலான சர்வதேச சந்தைகள் இன்னைக்கு வீக்கா தான் இருந்தது. பட் சிக்னிபிகண்டான ஒரு இறக்கம்னு சொல்ல முடியாது. அந்த வீக்னஸுக்கு வேறு காரணமும் இருக்கிறது. என்னன்னா, எல் நீனோ, வேர்ல்டு மெட்டீரியலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சூப்பர் எல் நீனோ கடந்த சில வாரங்களாகவே இதை பத்தி வான் பண்ணிக்கிட்டே வர்றாங்க, எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்த சில வாரங்களில், சில மாதங்களில் அதனுடைய தாக்கம் நமக்கு முழுமையாக தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2009 அந்த காலகட்டங்கள்ல வந்த மாதிரி இல்லாமல் அதை விட சற்று கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. மழை அதிகமா பெய்யுமா, கம்மியா பெய்யுமா சார்? இல்ல, இதை பொறுத்த வரைக்கும் மழை ரொம்ப குறைவாக பெய்யும், மழை கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது விவசாயம் பாதிக்கப்படும், உற்பத்தி குறையும், பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் இன்னொரு பக்கம். அப்ப வட்டி விகிதம் அதிகரிக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த சைக்கிளிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த எல் நீனோவோட எஃபெக்ட் இருக்கும் ஒரு பக்கம். 2009 வந்த பொழுது நமக்கு மழை அதனுடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கணிசமாக குறைந்திருந்தது அப்படிங்கறத பாக்குறோம் 2009. பட் இப்ப அதை விட அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ஃபுட் இன்ஃபிளேஷன், அதே மாதிரி ரூரல் இந்தியால அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். ஜிடிபி growth கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். இப்படி எல்லாம் ஒன்று இருக்கிறது. பட் இது இன்னைக்கே தீர்மானமாக எல் நீனோ வரும்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான வாய்ப்புகளை தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது இப்போதைக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னதுனாலதான் இது ஒரு காரணம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த அந்த காலாண்டு முடிவுகள் பெரிய அளவுல இல்லை. இப்போ உதாரணமாக முன்பு டிசிஎஸ் வந்தது. இப்ப கடந்த சில வாரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அது மாதிரி இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக இன்ஃபோசிஸினுடைய முடிவுகள் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இன்ஃபோசிஸினுடைய முடிவுகள் பாத்தீங்கன்னா, முடிவடைந்த ஆண்டுக்கு இந்த காலாண்டு நல்லா தான் இருக்கு. 4ஆம் காலாண்டு முடிவுகள் பார்த்தா நிகர லாபம் 21% அதிகரிச்சிருக்கு. சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோட அந்த காலாண்டோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிகரிச்சு 8,500 கோடி. ரெவென்யூவும் 13% ஏறி இருக்கு. 25 ரூபாய் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க பங்கு ஒன்றுக்கு. பட் என்ன விஷயம்னா, கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ல பெரிய growth இல்ல. அதுவும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல கைடன்ஸ் சுமாரா கொடுத்திருக்காங்க. இந்த கைடன்ஸ் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த பைனான்சியல் இயர் 2027 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 26, 27 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.5%ல இருந்து 3% தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆபரேட்டிங் ப்ராஃபிட்டும் கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள். பிளாட்டா இருக்கு. இப்போ முடிவடைந்தது பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்குது. ஒன்னும் பெரிய இது இல்ல, growth இல்ல. சோ இந்த ஆபரேட்டிங் மார்ஜின் 21% அப்படிங்கிறது பல தொழில்துறையில அது நல்ல விஷயம் ஆக்சுவலா. ஆனால் இங்கு அது ஐடி துறையை பொறுத்தவரை பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுதான் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல, நிப்டில ரெண்டுலயுமே இறங்கிய பங்குகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்செக்ஸ்ல இன்ஃபோசிஸ் 7%, HCL Tech 6%, டிசிஎஸ் 5%, டெக் மஹிந்திரா 4%. நிப்டில எடுத்துக்கிட்டோம்னா இந்த 4 பங்குகள் போக விப்ரோ வேற கிட்டத்தட்ட 1.5%க்கு மேல இறங்கி இருக்கு. சோ மெயினா இன்னைக்கு அந்த ஒரு 1000 புள்ளிகள் கிட்டத்தட்ட சென்செக்ஸ் இறங்குனுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல 250 புள்ளிகளுக்கு மேல இன்ஃபோசிஸ், அதே மாதிரி டிசிஎஸ் ஒரு 100 புள்ளிகளுக்கு மேல, HCL Tech இதெல்லாம் டெக் மஹிந்திரா எல்லாம் சேர்த்து இன்னொரு 400 புள்ளிகள், 450 புள்ளிகள் இதுதான் காரணம். தகவல் தொழில்நுட்பத்துறை அது கிட்டத்தட்ட 500 புள்ளிகள்னு சொல்லுவாங்க. HCL Tech சேர்த்தோம்னா அதுதான் முக்கியமான ஒரு காரணம். இதுவும் சேர்ந்து கொண்டதுனால இன்னைக்கு சந்தை இறக்கத்துல இருக்கிறத பார்த்தோம்.
கடந்த ஒரு வருஷமா பாக்குறோம் சார், ஐடில நிறைய லே ஆஃப்ஸ் பண்றாங்க சார். அதன் ஆமா. மூலமாக மிச்சமாகிற அந்த பணம் அதுவுமே இந்த ரிசல்ட்ஸ்ல சேர்க்கப்படுமா சார்? அப்படி வந்துமே இது கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா? கரெக்டா சொன்னீங்க. பட் அது என்னன்னா, எந்த ஆண்டு நிறுத்துகிறார்களோ, எனக்கு தெரிந்தவரை சொல்றேன், எந்த ஆண்டு நிறுத்துகிறார்களோ அந்த ஆண்டு அந்த நிறுத்தும் பொழுது கொடுக்கக்கூடிய செலவுகள்லாம் இருக்கும். அதோட அந்த வேலையை விட்டு வெளியேற்றும் பொழுது அந்த கான்ட்ராக்சுவல் ஒப்பந்தப்படி கொடுக்க வேண்டிய செலவுகள்லாம் இருக்கும். அதனால அதற்கு அடுத்த காலாண்டுகள்ல தான் அதனுடைய முழு பலாபலன் நமக்கு வந்து தெரிய வரும், ஆட்குறைப்பு. ஆனால் மார்ஜினும் ஸ்டாக்னண்டா இருக்கு அல்லது குறையுது அப்படிங்கும் பொழுது அதிக வளர்ச்சி இல்லை. ஏன்னா தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப துறைங்கிறது பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக அதிவேக வளர்ச்சிக்கு உட்பட்டது, அந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது. இப்பொழுது அது இல்லை. அப்படிங்கிறதுனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த துறை பங்குகள் எல்லாம் பலத்த அடி வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இன்ஃபேக்ட் நல்ல விஷயம் கூட சில நேரங்கள்ல கெட்ட விஷயமாக பார்க்கப்படும். இன்னைக்கு இந்த ஐடி குறியீட்டுல 10 பங்குகள் இருக்கு, அதுல 9 பங்குகள் வந்து விலை இறக்க பங்குகள், ஒரே ஒரு பங்கு மட்டும் ஒரு சின்ன ஏற்றத்துல இருந்தது, அவ்வளவுதான். பட் இதுல ஒரு முக்கியமான பெரிய அளவு வீழ்ச்சியை சந்தித்தது கோஃபோர்ஜ். இந்த கோஃபோர்ஜ் நிறுவனத்தினுடைய பங்குகள் இன்னைக்கு கணிசமான வீழ்ச்சியை சந்திப்பதற்கு காரணம்னு அலசி ஆராய்ந்து பார்த்தால் ஒரு பாசிட்டிவான காரணம். அவர்கள் வந்து ஒரு ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்து பல விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா ஒரு நிறுவனத்தையும், என்கோராங்க ஒரு நிறுவனத்தை வந்து வேலைக்கு வாங்க போறதாகவும் சொல்லியிருந்தாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பு. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அது நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு பக்கம் அது வாங்குவதற்கு மூலதனம் தேவைப்படுகிறது இல்லையா? ஆமா சார். அதுக்கு வந்து ஒரு QIP அவங்க வந்து வெளிவரதா இருந்தாங்க. இப்ப அது அதாவது பங்கு வெளியீடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலீட்டாளரிடம் QIPன்னு சொல்றது, குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்னு சொல்லி நிறுவனம் சார்ந்தவர்களிடம் முதலீடு கோருவது. அந்த பங்கு வெளியீடு அல்லது அந்த அது சார்ந்த பத்திரங்கள் வெளியிடாமல் கடனா வாங்கியிருக்காங்க. 4.6% வட்டியில பிக்சட் ரேட், அதுல ஒரு 3 ஆண்டுகளில் திருப்பி கொடுக்கும்படியான ஒரு கடன் வாங்கியிருக்காங்க. இது சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் பார்க்கப்படும். இதற்கு ஒரு அப்ரூவலும் அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது இந்த லோன் ஃபெசிலிட்டி $550 மில்லியன் வந்து வாங்க போறதற்கு அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள் அடமானம் வைப்பது, சார்ஜ் கிரியேட் பண்றது, ஹைப்போத்திகேஷன் அப்படின்னு இதெல்லாம் பத்தி கூட வந்து இன்னைக்கு பங்குச்சந்தைக்கு வந்து நேற்று தெரிவித்திருந்தார்கள். சோ தற்காலிகமாக பார்க்கையில வந்து இந்த நிறுவனம் வந்து இவ்வளவு முதலீடு செய்து அந்த கடன் மீதான வட்டியை கட்டி அதற்கு பிறகு லாபம் பார்த்து வருவதற்கு நாட்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து சந்தை சம்டைம்ஸ்ல தற்காலிகமாக பார்க்கையில அதுக்கு ஒரு நெகட்டிவ் ரேட்டிங்கும், நீண்ட கால அடிப்படையில வந்து அது வந்து பெட்டரா, நான் இந்த தனிப்பட்ட இந்த நிறுவனத்தை சொல்லல, ஏன்னா அது வந்து நம்ம அப்படி பேசக்கூடாது, பொதுவாக இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா இத முன்னணி நிறுவனம், மிகப்பெரிய ஒரு நிறுவனம்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த தகவல் தொழில்நுட்ப துறையில பங்கினுடைய பெயர் நான் குறிப்பிட விரும்பலை, இந்த துறையில் இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி சம்டைம்ஸ் புரிஞ்சுக்கிட்டுறாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், அந்த நிறுவனத்தினுடைய PE பாத்தீங்கன்னா 17 இருக்கு. இந்த நிறுவனம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக லாபம் ஈட்டி வரக்கூடியது, பல டெக்கேட்ஸா லாபம் ஈட்டி வரக்கூடியது, பல 10 ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது, போனஸ் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு, நல்ல விலை கொடுத்து சந்தையில் வணிகமாகிற விலையை விட கணிசமான பிரீமியம் கொடுத்து தன்னுடைய பங்குகளை வாங்கிக் கொள்ளக்கூடிய பங்கு. இது மாதிரி ஒரு பங்கு இல்ல, ஓரிரு பங்குகள், பல பங்குகள் வந்து பங்கு சந்தையில் இந்த துறையில இருக்கு. இதெல்லாம் 17-18 PE வணிகமாகுது. இதே அளவுக்கு கடன் இல்லாமல் அதிக கையிருப்பு ரொக்கத்தோடு இருக்கக்கூடிய வேறு சில துறைன்னு பார்த்தோம்னா வந்து FMCG துறை, அது நெஸ்லேயா இருக்கட்டும், பிரிட்டானியாவா இருக்கட்டும், எகைன் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு வாங்கலாம் விற்கலாம்னு சொல்லலாம். அந்த துறைக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதெல்லாம் 50-60 PE 70 PEன்னு இருக்கு. ஆனால் இது பாத்தீங்கன்னா 17 PEன்னு இருக்கு. சந்தை சில சமயங்களில் ஒரு பாசிங், ஒரு முக்கியமான ஒரு பாரடைம் ஷிஃப்ட் நடக்கும் பொழுது, அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது, அதனுடைய விளைவுகள் மிகப்பெரிய அளவுல சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமான்னு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகும். இது வாய்ப்பாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் போகலாம். அதை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவம் இருப்பவர்கள் தான் இந்த ஒரு சூழல்ல இந்த துறையில வந்து முதலீடு செய்யலாம். இல்லைன்னா தவிர்ப்பது நல்லது. காத்திருந்து தெளிவு பிறந்த பிறகு ஒரு முடிவெடுக்கிறது நல்லது. சார், கமாடிட்டிஸ்னு வரும்போது கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து கான்ஸ்டன்டா ஏறிட்டே இருக்கு. இன்னைக்கும் கூட அதே மாதிரி தான் ஏறி இருக்கு. $97 தாண்டி இருக்குது கச்சா எண்ணெயுடைய விலை. பிரெண்ட் வந்து $106, $107 தாண்டி இருக்கு. நேற்று கொஞ்சம் நம் சந்தை முடிவடைந்த பிறகு ஒரு இறக்கம் இருந்தது, பட் திரும்ப இப்போ மேல ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஹீட்டிங் ஆயிலுமே ஏறி இருக்கு. ஆனால் ஒரு பிளேர் அப் ஆகல, சின்ன சின்ன ஏற்றங்களாகத்தான் இருக்குங்கிற வரைக்கும் நம்ம திருப்தி பட்டுக்கணும். தங்கத்தினுடைய விலை, வெள்ளியினுடைய விலையில பெரிய மாற்றம் இல்லை, அது ஒரு சின்ன இறக்கத்துல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் காப்பர் கூட மீண்டும் $6 கீழே வந்துருச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். பட் அந்நிய செலாவணி டாலர் பார்த்தோம்னா வந்து 98.25 கிட்ட நேத்தே போயிருச்சு. டாலர் இண்டெக்ஸ், US டாலர் இண்டெக்ஸ் 98.25 கிட்ட போயிடுச்சு. நம்ம ஊர்லும் நேற்றே அதனுடைய தாக்கம் தெரிந்தது. நேற்றைய முன்தினம் ஏறிட்டே இருந்தது. இன்னைக்கும் ஒரு 17-18 ஏறி இருக்கு. தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிக ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 94.53 ரூபாய், ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு $94.53. இது வந்து மே மாத ஒப்பந்தம். ஏப்ரல் மாத ஒப்பந்தம் 94.23, அது 14 பைசா அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி யூரோ பார்த்தோம்னா
ஏப்ரல் மாத ஒப்பந்தம் 6 பைசா அதிகரிச்சு 110 ரூபாய் 11 பைசான்னு இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்டு கூட ஒரு 10 பைசா அதிகரிச்சிருக்கு. பிரிட்டிஷ் பவுண்டுமே இன்னைக்கு 127 ரூபாய் 4 பைசா, 127 தாண்டி விட்டது, 110 தாண்டி விட்டது யூரோ அப்படின்னு பார்த்தோம், நேத்தும் பார்த்தோம். அதே மாதிரி அமெரிக்க டாலர் 94 தாண்டி இருக்குது. சோ தொடர்ந்து ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் நேற்று டாலருடைய மதிப்பு உயர்ந்தது, இன்னைக்கு ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதாக தெரிகிறது. சோ கச்சா எண்ணெயினுடைய விலை தொடர்ந்து ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்தால் கூட உயர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் டாலருடைய மதிப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது. ரெண்டும் நமக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை இன்னும் உருவாக்கவில்லை. நம்ம இந்தியன் க்ரூட் பாஸ்கெட் பார்த்தோம்னா நேற்று 107, 7.5 கிட்ட பார்த்தோம், இன்னைக்கு 108. இந்த ஏப்ரல் மாதத்திற்கான சராசரியே 114.77 இருக்கு. இன்னும் 115 கிட்ட இருக்குது. சோ குறையல அப்படிங்கறதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். ஒருவேளை டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 100 அப்படிங்கறதெல்லாம் தொற்றுச்சுன்னா என்ன சார் ஆகும்? கஷ்டம்தான். நம்ம பெரிய நிபுணர்கள் எல்லாம் நம்ம நேற்று முன்னால் கூட பேசணும், அவர்கள் எல்லாம் 100 ரூபாய் தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது நல்லதுதான் ஏற்றுமதி செய்பவர்களுக்கு. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த டாரிஃப் பிரச்சனைகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை சரி செய்வதற்கு வழிவகுக்கும் சொல்றாங்க. பட் ஆனால் நமக்கு ஏற்றுமதியை விட இறக்குமதி, ஏன்னா நமக்கு ட்ரேட் டெபிசிட்ங்கிறது எங்க இருக்கு? டெபிசிட் தான், ட்ரேட் சர்ப்ளஸே கிடையாது. அப்ப டெபிசிட் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதிகமா இறக்குமதி பண்றோம்னு அர்த்தம். இறக்குமதி அதிகமா பண்ணும் பொழுது அதுக்கு நம்ம அதிக விலை கொடுத்து டாலரை வாங்க வேண்டி இருக்கிறது. இந்த பொருளுடைய விலையும் உயர்ந்து டாலருடைய மதிப்பும் உயர்ந்தால் நமக்கு 2 பிரச்சனையா மாறுது. அதனால நம்முடைய பணவீக்கத்திற்கு அது வழிவகுக்கும். இந்த எல் நீனோ பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சோ ரெண்டும் சேர்ந்து கொள்ள நமக்கு ஒரு சிச்சுவேஷன் எஸ்கலேட் ஆகாம இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். அது இருந்தாதான் நல்லது, இல்லைன்னா ரொம்ப டேஞ்சரஸா கூட போகலாம். சார், இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்னென்ன சார்? அதானி கிரீன் 4ஆம் காலாண்டு முடிவுகள் நிகர லாபம் 34% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெவென்யூவும் 16% அதிகரிச்சிருக்கு அதானி கிரீனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க் இதனுடைய காலாண்டு முடிவுகள் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிகர லாபம் 67% மேல அதிகரிச்சிருக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க். அந்த நிறுவனம் தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு வருது. இன்டரிம் டிவிடெண்டும் கொடுப்பாங்க அப்பப்ப. இப்போ 11 ரூபாய் பங்கு ஒன்றின் மீது 11 ரூபாய் இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரெக்கார்ட் டேட்டும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராம் பைனான்ஸ் அவர்களுடைய காலாண்டு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அது சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு 4ஆம் காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் 41% நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 21% அதிகரிச்சிருக்கு. அதுவுமே மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏயுஎம் சொல்லக்கூடிய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் அதிகரிச்சிருக்கு, அதாவது பிசினஸ் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். சென்சார் டெக்னாலஜி அதனுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அதுவுமே பை அண்ட் லார்ஜ் ஒரு நல்ல முடிவுகள் தான் கொடுத்திருக்கிறார்கள். இதை தவிர மிக முக்கியமான முடிவு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கப்ப இன்னும் வெளிவரவில்லை. அது ரிலையன்ஸ் இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள், காலாண்டு முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் இந்த ஜியோ குறித்து தகவல் வெளிவரும் அப்படின்லாம், அவர் துணை நிறுவனங்கள் ஏதாவது புதிய பங்கு வெளியிடப்படுமா அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வர இருக்கு. அதெல்லாம் நம்ம வர விவாதிக்கும். நாளை பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் வங்கி, அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இந்தியா சிமெண்ட்ஸ், ஆர்பிஎல் பேங்க், இந்த மாதிரி நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. யூகோ பேங்க் இதெல்லாம். அதை தொடர்ந்து அடுத்த வாரம் மிக 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 முக்கியமான வாரம், பல முக்கியமான முடிவுகள் கோல் இந்தியால இருந்து, பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ்ல இருந்து, இது வரைக்கும் வராத மஹிந்திரா ஹவுசிங், இன்னும் முடிவுகள் எல்லாம் நிறைய முடிவுகள் அடுத்த வாரம் வெளிவர இருக்கிறது. பங்குடைய காலாண்டு முடிவுகளை பொறுத்து சந்தையினுடைய போக்கும் அமையும். அந்த முடிவுகளை வச்சு நம்ம என்ன சார் முடிவு எடுக்கலாம்? ஏன்னா இப்படிப்பட்ட சர்வதேச சிச்சுவேஷன் வேற இருக்கு. இப்ப நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் சரி, இல்ல கெட்ட ரிசல்ட் கொடுத்தாலும் சரி, நம்ம முதலீட்டாளரா எப்படி அதை எடுத்துக்கணும் சார்? நீண்ட கால தொலைநோக்கு பார்வையோடு இருப்பவர்கள் இதை பத்தி ரொம்ப அதிகமா பயப்பட வேண்டியதோ கவலைப்பட வேண்டியதோ இல்லை. முடிவுகள் சரியா இல்லைன்னா கூட அது ஒரு தற்காலிகமான ஒரு செயல்பாடா தான் இருக்கும். அதனால அது ஒரு முதலீடு செய்வதற்கான வாய்ப்பா தான் நான் எப்போதுமே தொடர்ந்து பாக்குறது. பங்குச்சந்தை இறங்கும் பொழுது இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஓரளவுக்கு உறுதியாக ரீசனபிள் கான்பிடன்ஸோட நம்மளால சொல்ல முடியும், நீண்ட கால அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரம் வலுவாக இருக்கும். ஏன்னா எந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் பொருளாதார கொள்கையில் பெரிய மாறுதல்கள் இல்லைங்கிறத 92க்கு பிறகு நம்ம பார்த்துட்டோம். அந்த தாராள அந்த கொள்கைகள் தான் பெரும்பாலும் பின்பற்றப்படும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல நமக்கு பங்குச்சந்தையை பொறுத்தவரை இதுல பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ஏற்பட்டால் அது ஒரு முதலீடு செய்வதற்கான வாய்ப்பா தான் முதலீட்டாளர்கள் பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் சார். சந்திப்போம் வெங்கடேஷ். நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.